எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஊரு எப்படிங்க ஒரு பெரிய மாபெரும் மாநகரமா மாறுது? வாங்க இன்னைக்கு நம்ம சென்னையோட அந்த சூப்பரான கதை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு சிட்டி எப்படி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் சிட்டியா மாறுது? சும்மா ரோடு போட்டா போதுமா, இல்ல அதுக்கு மேல ஏதாச்சும் வேணுமா? வாங்க இதுக்கான பதில தான் நாம சேர்ந்து தேட போறோம். எந்த ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் அஸ்திவாரமே அறிவுதான் இல்லையா? நம்ம சென்னையோட சக்சஸ் ஸ்டோரியும் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. சோ முதல்ல இந்த நகரத்தோட மூளை அதோட அறிவுசார் அடித்தளம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல சென்னையில ஒரு எஜுகேஷனல் ரெவல்யூஷனே நடந்திருக்குன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, 1812ல ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் காலேஜ், அப்புறம் 1837ல மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதை தொடர்ந்து பிரசிடென்சி ஸ்கூல், கடைசியா 1857ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அடேப்பா, ஒன்னு பின்னாடி ஒன்னா இப்படி ஆரம்பிச்சு சென்னையை ஒரு அறிவு களஞ்சியமாவே மாத்திட்டாங்க. ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இது வெறும் காலேஜ் கட்டறதோட நிக்கல, அந்த டைவர்சிட்டி அததான் ரொம்ப முக்கியம். பாருங்க, 1914ல பெண்களுக்காகவே குயின் மேரிஸ் காலேஜ், அப்புறம் பிரிட்டிஷ் பணம் இல்லாம நம்ம இந்தியாரால ஆரம்பிக்கப்பட்ட பச்சையப்பன் காலேஜ். அது மட்டுமல்ல, மெடிக்கல், டீச்சர் ட்ரைனிங், ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிகள்னு எல்லாருக்குமான கல்வியா இதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதுதான் கிரேட். ஓகே, இப்போ சிட்டிக்கு மூளையை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு நகரத்துக்கு முகம்னு ஒன்று வேணும்ல, ஒரு யூனிக் ஐடென்டிட்டி. பார்த்தோன்னே ஆஹா இது நம்ம சென்னைன்னு சொல்ற மாதிரி ஒரு அடையாளம். அதை கொடுத்தது எது? அதுதாங்க இந்த இந்தோ சாரசெனிக் ஆர்கிடெக்சர். இது ஒரு கலவை. முகலாய ஸ்டைல், பிரிட்டிஷ் ஸ்டைல், நம்ம பாரம்பரிய இந்திய டிசைன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஸ்டைலை உருவாக்குனாங்க. இந்த ஸ்டைல் தான் சென்னைக்கு அந்த ராயலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லுக்க கொடுத்துச்சு. இந்த ஸ்டைல கட்டப்பட்ட முதல் பில்டிங் எதுன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். வேற எதுவும் இல்ல, 1768ல கட்டி முடிச்ச நம்ம சேப்பாக்கம் அரண்மனை தான். இங்க இருந்து தான் சென்னையோட ஆர்கிடெக்சரல் ஹிஸ்டரியே ஆரம்பிக்குது. வாங்க கண்ணை மூடி ஒரு சின்ன டூர் போலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்ட்ரல் ஸ்டேஷன், எழும்பூர் ஸ்டேஷன், ஜிபிஓ, ரிப்பன் பில்டிங். ஹடடா, இன்னைக்கு நம்ம பார்த்து பிரமிக்கிற இந்த எல்லா பிரம்மாண்டமான கட்டடங்களும் இந்த ஸ்டைலோட வாழும் சாட்சிகள் தான். வெறும் பில்டிங் மட்டும் இல்லைங்க, இந்த நகரத்தோட ஆன்மாவையே பத்திரமா பாதுகாக்கிற சில இடங்களும் உருவாச்சு. எழும்பூர் மியூசியம், அப்புறம் இந்தியாவோட முதல் பப்ளிக் லைப்ரரியான கன்னிமாரா, இதெல்லாம் வெறும் இடங்கள் இல்ல, நம்ம சென்னையோட கலாச்சார கருவூலங்கள். சரி, இப்ப மூளை இருக்கு, முகமும் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? உடம்புல ரத்த ஓட்ட மாதிரி ஒரு சிட்டிக்கு இணைப்பு வேணும். கனெக்டிவிட்டி, மக்களை, பிசினஸ, வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற நரம்புகள் மாதிரி. ஒரு காலத்துல மாட்டு வண்டி போன தடம் தான் ரோடு. ஆனா இன்னைக்கு அதே தடம் தான் அண்ணா சாலை மாதிரி பெரிய 6 வழி சாலையா மாறி இருக்கு. நினைச்சு பாருங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இதுதாங்க வளர்ச்சியோட வேகம். 1856 இந்த வருஷத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்னையோட வரலாற்றிலேயே இது ஒரு கேம் சேஞ்சிங் வருஷம். அப்படி என்னதான் நடந்துச்சு? ஒரு சின்ன சஸ்பென்ஸ், வாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அன்னைக்கு தான் சவுத் இந்தியாவோட முதல் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ராயபுரத்துல திறந்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிராவல், ட்ரேடுன்னு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு உண்மையான புரட்சின்னு சொல்லலாம். அந்த வளர்ச்சி அதோட நிக்கவே இல்ல. அடுத்து சென்ட்ரல் எழும்பூர் ஸ்டேஷன் விரிவுபடுத்தினாங்க. சிட்டிக்குள்ள டிராம் வண்டிகள் ஓட ஆரம்பிச்சது. உலகத்தோட வர்த்தகத்தை இணைக்கிற சென்னை துறைமுகம் வளர்ந்துச்சு. ஏன், பன்னாட்டு விமான நிலையம் வரைக்கும் வந்து நிலம், கடல், ஆகாயம்னு எல்லா வழியிலையும் சென்னையை ஒரு குளோபல் ஹப்பா மாத்திட்டாங்க. சோ ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் தனித்துவமான அடையாளம். இது எல்லாத்தையும் இணைக்கிற சூப்பரான கனெக்டிவிட்டி. இந்த மூணும் சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற சென்னையை எப்படி ஒரு நம்பிக்கை மையமா மாத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச காலேஜ் தான் இன்னைக்கு நம்மள ஐடி சாஃப்ட்வேர்ல கிங்கா மாத்திருக்கு. அன்னைக்கு போட்ட ரயில் பாதை, கட்டுன துறைமுகம் தான் இன்னைக்கு சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்ற அளவுக்கு வாகன உற்பத்திக்கும் ஏற்றுமதிக்கும் காரணமா இருக்கு. பாத்தீங்களா, பழசுக்கும் புதுசுக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு? அப்போ ஒரு சிட்டி வேர்ல்ட் ஃபேமஸ் ஆனோம்னா என்னதாங்க வேணும்? ஒரு செழுமையான வரலாறு, இண்டஸ்ட்ரியல் பவர், ஒரு வலுவான துறைமுகம், கூடவே லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுதாங்க அந்த வெற்றிக்கான சீக்ரெட் ஃபார்முலா. நம்ம கையில இருக்கிற இந்த ஆதாரம் இது ரொம்ப அழகா ஒரு வரியில சொல்லுது. இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது ஒரு நம்பிக்கை மையம். ஆஹா, என்ன ஒரு வரி! சென்னையோட முழு கதையும் இது சொல்லிருச்சு இல்லையா? ஆமாங்க, இந்த அத்தனை சிறப்புகளையும் ஒன்னா சேர்த்து நேற்றைய பெருமையோட, நாளைய நம்பிக்கையோட கம்பீரமா ஒளி வீசுறது தான் நம்ம சென்னை.